வணக்கம். நம்ம ஏவுகணை டிவி சார்பில் தொடர்ந்து தமிழ் பல்கலைக்கழகம் பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை யூனிவர்சிட்டியும் இப்படி தான் இருக்குது, தப்பாக இருக்குது. அந்த யூனிவர்சிட்டி இவ்வளோ தவறாக நடைபெறுவதற்கு, இந்த முறைகேடுகள் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா அப்பாயின்மெண்ட். ஒவ்வொரு துணைவேந்தரும் அந்த துணைவேந்தர் பதவிக்கு வருவதற்கு ஒரு தொகையை கொடுத்து வர்றாங்கங்கிறத நம்ம ஏற்கனவே இருந்த கவர்னர் சொன்னதே அந்த செய்திகளில் வந்தது. நம்ம நடைமுறையிலையும் அதை நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வெறும் புரோக்கர்கள் துணைவேந்தராக வர்றாங்க, அதில் எல்லாத்துக்கும் பைசா வாங்குகிறாங்க. அப்பாயின்மெண்ட்டு, ப்ரொமோஷன், கோர்ஸ் அஃபிலியேஷன், அப்புறம் அதுக்கு மேலே மற்றதெல்லாம் வேறு இருக்குது. பணம் வாங்கிட்டு டிகிரி கொடுக்குறது, அதில் தவறு நடக்கிறது, நிறைய எக்ஸாமினேஷன் கோளாறுகள், இதெல்லாம் நிறைய இருக்குது. அப்போது இந்த மாதிரி வரும்போது ஒரு உயர்கல்வியே வீணாக போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணமாக என்ன வருதுன்னா, இப்போ நம்ம தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக தொடர்ந்து நிறைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு. இது ஒரு பெக்கூலியர் ஸ்டேட். எப்படின்னா, எல்லா யூனிவர்சிட்டியும் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக்காக சில பல்கலைக்கழகங்கள் மட்டும் அது தொடர்புடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் வளர்ச்சித்துறை கீழே இருக்குது. அதனால் இதனோட கான்சன்ட்ரேஷன், அதாவது இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, தொடர்ந்து ஒரு பல்கலைக்கழக உயர்கல்வித்துறை டீல் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டு இல்லை. இதுக்கு இவங்க இந்த ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் இவங்களுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்க கண்ட்ரோலில் இங்கே நடக்கிற தவறுகளுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா நாங்கள் இப்போ ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது, தமிழ் வளர்ச்சித்துறைக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோன்னா இந்த தவறுகள்லாம் நடக்குதுன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பேசிக்கலாக இப்போ ஒரு ஏற்கனவே நம்ம ஒரு பதிவில் போட்டிருந்தோம், நான் தற்கொலை தான் செய்து கொள்ள வேண்டும்னு. ஏன்னா ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கே பென்ஷன் கொடுக்கல, ஓய்வு பெற்ற பேராசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பென்ஷன் கொடுக்கலைங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம பேசியிருந்தோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம், இந்த தவறுகள் நடைபெறுவதற்கு என்ன காரணம், ஏன் சரி பண்ண முடியலை? ஒரு நிர்வாகங்கிறது திரும்ப நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒரு பல்கலைக்கழகத்தை ஒரு தமிழ் வளர்ச்சித்துறை அந்த டிபார்ட்மெண்ட்டோ அல்லது முறைகேடுகள் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம சொன்னால் கோர்ட்டோ ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் அவங்களே கவனிக்க முடியாது. இங்கே இருக்கிற ஒரு நபர் தான் கவனிக்கணும். அப்போ அதுக்கு தான் துணைவேந்தர்னு போட்டிருக்காங்க. துணைவேந்தர் தப்பான ஆளாக வந்துட்டாருன்னா சப்போஸ் என்ன நடக்குங்கிறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் நடக்கிற நிகழ்வு தான் உதாரணம். நிறைய பார்க்குறோம். நம்ம எல்லாத்துலேயுமே ஃபினான்ஷியல் கிரைசிஸில் சிக்கி தவிக்குது பல்கலைக்கழகங்கள். இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா, உதாரணமாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் 2017-18 40 பேர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அவ்வளோ பேரும் இன்னெலிஜிபிள்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த 40 பேர் பற்றியும் என்னென்ன ரிப்போர்ட் இருக்குன்னா, பொதுநல வழக்கு ஒன்று போட்டிருக்கோம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில், அது பெண்டிங் இருக்குது. அடுத்தது கவர்னர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்து கவர்னர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி கவர்னர் அதன் பேரில் ஒரு குழு அமைத்து அதை விசாரிக்க சொல்லி அந்த குழு அறிக்கையின் பேரில் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்தது டிவிஎஸ்சி ரிப்போர்ட் பெண்டிங்கில் இருக்குது. டிவிஎஸ்சி விசாரணை பண்ணி இதில் என்ன நடந்திருக்கு, இவங்க எலிஜிபிளாக இன்எலிஜிபிள்ங்கிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாவற்றையும் மீறி சிண்டிகேட்டில் என்ன பண்ணுறாங்க, இவங்களோட தகுதிகான் பருவம் நிறைவு செய்தல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அப்போ அவர் தகுதிகான் பருவத்தை நிறைவு செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னா, சிண்டிகேட்டை அப்ரூவல் கொடுக்கல 2 திருப்பம். இந்த துணைவேந்தர் என்ன பண்ணுறாரு, சிண்டிகேட்டின் ஒப்புதலை எதிர்நோக்கி இவருக்கு டிக்ளேர் பண்ணுறாரு. இதை போல் ஒரு பைத்தியக்காரத்தனம் சாதாரணமாக ஒரு காமன் சென்ஸு, சாதாரண அறிவுள்ள யாருக்குமே தெரியும். ஒரு திருப்பம் ரிஜெக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த அமைப்பு மட்டும்தான் அதை பற்றி மறுபரிசீலனை பண்ண முடியும். இப்போது ஒரு ஹையர் அமைப்பு, ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய சுப்பீரியர் கவர்னிங் பாடி சிண்டிகேட் இதை இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறுத்தி வைத்த உடனே ஒரு துணைவேந்தர், நான் தகுதிகான் பருவத்தை நிறைவு செய்து சிண்டிகேட்டினுடைய ஒப்புதலை எதிர்நோக்கி அப்படின்னு பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. எப்படி பண்ணியிருக்காரு இவர்? அது மாதிரி பண்ணவே முடியாது. இப்போ அதனுடைய முழுமையான விவரங்கள் சிண்டிகேட்டுக்கு வைக்கப்படவில்லை. என்னென்ன நடந்திருக்கு அத்தனையும் டே டு டே, அதாவது டேட் அண்ட் ஈவெண்ட்ஸோடு அது வைக்கணும். என்னென்ன நடந்திருக்கு இது வரைக்கும்னு அது எதுவுமே வைக்கலை. சும்மா ஒப்புதல் மட்டும் கேட்டால் என்ன அர்த்தம்? அது மாதிரி கேட்குறாங்க.
அடுத்தது டைப்ரைட்டிங் மோசடின்னு ஒன்று இருக்குது. டைப்ரைட்டிங் வந்து தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது டைப்ரைட்டிங்க்கு வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி டோட் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இவங்களுக்கு வந்து 23/1/2022 ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அதுக்கு மேலே அதுக்கு ஒரு ரிமைண்டர் ஒன்று அனுப்புகிறாங்க 25/1/2022. சர்டிஃபிகேட்டு 25/5 மாதத்தில் 2022 வருடம் 5வது மாதத்தில் சர்டிஃபிகேட் கேன்சல் ஆகி கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. ஆனால் இவ எதையுமே பண்ணாமல் இந்த யூனிவர்சிட்டி எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்சிமம் என்ன பண்ணுறதுன்னா, நீ கோர்ட்டுக்கு போய்டு, ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒருத்தருக்கு அப்படின்னு நினச்சா இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு நினச்சா 6 மாதம் எந்த விதமான கோர்ட் ஆர்டரோ இல்லை ஸ்டேயோ இல்லை. இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கங்கிற விபரம் கட்டாயமாக கோர்ட் இதுக்கு வந்து தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு தெரியுது. எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. ப்ரெஷர் வந்தோடனே நடவடிக்கை எடுங்கன்னு கவர்னர் சொல்கிறாரு. கவர்மெண்ட் ரிப்போர்ட் இருக்கு, டோட்டு வந்து கேன்சல் பண்ணிடுது. வெவ்வேறு ரெப்ரசன்டேஷன் தமிழ் வளர்ச்சி துறைக்கு கொடுக்குறோம், கவர்னருக்கு கொடுக்குறோம். இது எல்லாத்தையுமே வாங்கி தூக்கி போட்டு ஒரு 6 மாதம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு தப்பு நடந்ததுன்னா நீங்கள் எப்போ தெரியும் உங்கள் கவனத்துக்கு வந்தோடனே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே. இவங்களே அட்வைஸ் பண்ணுறாங்க நீங்கள் கோர்ட்டுக்கு போ, ஏன்னா நாங்கள் தானே டிஃபென்ஸ் எடுப்போம், நாங்கள் தானே கவுண்டர் ஃபைல் பண்ணணும், கவுண்டரில் நாங்கள் பார்த்துக்குறோம், உனக்கு சாதகமாக பண்ணுவோம். இது மாதிரி ஒன்றும் இல்லை, பல உதாரணங்கள் இருக்குது. இப்போது கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அத்தனையிலையும் பெர்ஜுரிங்கிற குற்றத்தின் கீழ் இவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் இவங்க நிச்சயமாக நிறைய விஷயங்களை அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு சாதகமாகவும் இது வந்து வேண்டாதவங்க அப்படின்னா அவங்களுக்கு பாதகமாகவும் கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம வந்து வாங்கி கோர்ட்டுக்கு வந்து இப்போ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அதில் போயிட்டுருக்கோம். இதை பற்றி கவலையே படுறதில்ல. தமிழ் வளர்ச்சித்துறை ஒன் ஆஃப் தி செக்ரட்டரி, தமிழ் வளர்ச்சித்துறை ஒன் ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ட். பட் அவர் அதை பற்றி கவலையே படுறதில்ல. சிண்டிகேட் இவங்க தமிழ் பல்கலைக்கழகம் என்ன பண்ணுதோ, என்ன கவுண்டர் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுறாங்களோ அதை அப்படியே விட்டுறாங்க. இப்போ என்டாஸ் பண்ணி அவங்க சார்பிலையும் இவங்க ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவங்களும் இது ரெஸ்பான்சிபிள் தானே. அவங்களும் பெர்ஜுரியில்ங்கிற குற்றத்தில் அவங்களும் குற்றமிழைத்தவர்கள் தானே. அந்த செக்ரட்டரி மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லையா? இவங்க ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க, இது வந்து ஏன் இதை பற்றி ஒரு ரிவ்யூ பண்ணலை அப்படின்னு கேட்குறது ஒரு மிகப்பெரிய இது ஒரு கேள்விக்குறி. இவங்க இது மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து என்ன பண்ணுறாங்க, உதாரணமாக டெம்பரவரி எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. ஒருத்தரை வந்து அர்னால்டு இன்ஃபாண்டுன்னு ஒருத்தரை வானொலி அறிவிப்பாளர்னு அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அப்பாயின்ட் பண்ணும்போது சிண்டிகேட்டில் அது பதிவாக இருக்குது. என்ன பதிவாக இருக்குன்னா, அவருக்கு அந்த வானொலியில் வர்ற விளம்பரத்திலேருந்து சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. அவரே டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறாரு. டெம்பரவரியாக அந்த வானொலி அறிவிப்பாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுக்கு பிறகு இவங்களே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை டெக்னீஷியன், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டை இவங்க கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு எந்த விதமான கால்ஃபர் கிடையாது, வேக்கன்சி இருக்காங்கிறத இது கிடையாது, இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது. பேக்டோர் அப்பாயின்மெண்ட். அதாவது வானொலி அறிவிப்பாளருங்கிறதுக்கு என்ன அப்பாயின்மெண்ட்டு அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாலும் இதுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுங்கிறதுக்கு எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது, பேக்டோர் எம்ப்ளாய்மெண்ட். இது கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச், சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன சொல்லுதுன்னா, பேக்டோர் எம்ப்ளாயி கெனாட் கிளைம் ரெகுலரைசேஷன். அவங்க எவ்வளோ நாளைக்கு ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கு. கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் டிசைடட் மேட்ரு இது. இவங்க என்ன பண்ணுறாங்க, கவுண்டர் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணும்போது இதை எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. என்ன, இவருக்கு மாதச்சம்பளம் வந்து கொடுக்கப்படவில்லை. அந்த போஸ்ட்டுக்கு ஏற்கனவே இருந்த மனோகரன்றவர் அந்த போஸ்டிங்கில் இருக்கார். அவருக்கு எப்படி இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, இவருக்கு இந்த விளம்பரத்திலேருந்து வர்ற சம்பளத்திலேருந்து, விளம்பரத்திலேருந்து வர்ற தொகையிலேருந்து இவருக்கு மாதச்சம்பளம் கொடுக்கப்படும்னு தான் இருக்குது. அதே போஸ்ட்டுக்கு அடுத்தது அப்பாயின்மெண்ட் அவருக்கும் அதே மாதிரி தானே பண்ண முடியும். அது பண்ணலை. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இவர் வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. கோர்ட்டுக்கு முழுமையான தகவல்கள் கொடுக்கப்படாத நிலையில் நீதிமன்றம் என்ன முடிவுக்கு வருதுன்னா, இவங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறீங்களோ அப்போது இவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும், அது வரைக்கும் இவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸ்டேட்டஸ் குவா கொடுத்துட்றாங்க. இதை வச்சு இன்னும் 27 பேர் மறுபடியும் இதே ஆர்டரை பேஸ் பண்ணி ஆர்டர் வாங்குறாங்க. அதுவும் ஸ்டேட்டஸ் குவா கொடுத்துருக்காங்க. இதில் வேடிக்கை என்னென்னா, தமிழ்நாடு அரசு அவுட் சோர்சிங்கில் போடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அவுட் சோர்சிங்கில் போடுங்கன்ற கொடுத்த கடிதத்தை இவங்க அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்து நீங்கள் கோர்ட்டுக்கு போன்றாங்க.
தமிழ் பல்கலைக்கழகம் இதுவரைக்கும் அவங்களுக்கு சாதகமான இல்லை அவங்களுக்கு யாருக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆவணங்களையும் அரசு ஆவணங்களையும் தானே கொடுத்து இந்த வழக்குக்கு செல்லுமாறு அறிவுறுத்துகின்றனர். அப்போ இவங்களுக்கு ஃபேவராகவே கவுண்டரும் ஃபைல் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து எப்படி இவர்கள் இந்த ஊழியர்கள் வந்து எப்படி ஃபைல் அப்பாயின்ட் பண்ணாங்கங்கிறத இவங்க தெளிவாக சொல்லலையோ அதுபோல் எல்லாத்துலேயுமே கவுண்டர் ஃபைல் பண்ணும்போது தப்பாக ஃபைல் பண்ணுறாங்க. இதுவே இவங்களுக்கு பிடிக்காத, நிர்வாகத்துக்கு பிடிக்காத, இல்லை நிர்வாகம் எதிர்பார்க்கும் செயலை செய்து கொடுக்க முடியாதவர்கள், அது எனக்கு தெரியல உறுதியாக. ஏன்னா ஒரு நிர்வாகம் இயங்கும் போது ஏன் ஒரு நபருக்கு சாதகமாகவும் இன்னொரு நபருக்கு பாதகமாகவும் செயல்படுகிறது என்பதற்கு நம்மால் காரணம் சொல்ல முடியல. இட் இஸ் ஃபிக்ஷியஸ் ரீசன், இட் மே பி சம் மானிட்டரி பெனிஃபிட் ஆர் சம்திங். அதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியலை. ஏன்னா இதுக்கு என்ன காரணங்கிறத அவங்க தான் சொல்லணும். ஒருத்தருக்கு சாதகமாகவும் ஒருத்தருக்கு பாதகமாகவும் ஏன் நாங்கள் செயல்படுறோங்கிறத அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும், நமக்கு தெரியாது இது என்ன பண்ணாங்கன்னு. ஆனால் ஏதோ ஒரு தப்பு நடக்குது, இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஒருத்தருக்கு சாதகமாக செயல்படுறதுக்கு இவங்களுக்கு பணப்பயன்களோ வேறு பயன்களோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க தான் சொல்லணும். இதை நம்மளால் சொல்ல முடியாது, இதுக்கு ஆதாரமும் இல்லை. இந்த மாதிரி நடக்குதுங்கிறத மட்டும் நம்ம சொல்கிறோம். இப்போது டெம்பரரி எம்ப்ளாயீஸ் இப்படி. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, டிகிரி கொடுக்கும்போது இந்த டிகிரி அப்ரூவல் ஆகணும் சிண்டிகேட்டில். சிண்டிகேட் அப்ரூவல் நீங்கள் எல்லா டிகிரிலையும் எந்த யூனிவர்சிட்டி டிகிரியை பார்த்தீங்கன்னாலும் ஆட்சிக்குழு தீர்மானித்தபடின்னு தான் இருக்கும் அந்த டிகிரியில். அதுக்கு கீழே துணைவேந்தரும் பதிவாளரும் கையெழுத்து விட்டுருப்பாங்க. இப்போ இதில் தமிழ் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு கூட்டத்திலேயே முடிவு பண்ணியிருக்கு 484 பேர் 2018ஆம் வருடம் அகாடமிக் கோர்ஸில் சேர்ந்த, பிஎட்டில் சேர்ந்த, தொலைநிலை கல்வி ஓடிஎல் கோர்ஸை சேர்ந்த 484 பேருக்கு அப்ரூவல் கொடுக்கல அப்படிங்கிறத இவங்களே சிண்டிகேட் ரெக்கார்ட்லேயே இருக்குது. இதில் உயர்கல்வித்துறை செயலாளர் ஒரு சிண்டிகேட் மெம்பர், தமிழ் வளர்ச்சித்துறை செயலாளர் ஒரு சிண்டிகேட் மெம்பர், இது மாதிரி அரசு செயலாளர்களே சிண்டிகேட் மெம்பராக இருந்தும் கூட இது மாதிரி அப்ரூவல் இல்லாத டிகிரியை கொடுத்துருக்காங்கங்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, எந்த விளக்கமும் கேட்கல. இந்த ஸ்டூடெண்ட்டோட கதி நாங்கள் இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம். யாருக்கு? இவங்களுக்கு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு. இந்த அன்அப்ரூவ்டு டிகிரியை வச்சு நீங்கள் போஸ்டிங் கொடுக்கக்கூடாது, ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாது, இன்சென்டிவ் கொடுக்கக்கூடாது. இந்த டிகிரி வாங்கியிருந்தாங்கன்னா இந்த 484 பேர் இந்த பர்டிகுலர் செக் பீரியடில், செக் டைமில் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாம் கொடுக்கக்கூடாது. இதை வெரிஃபை பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுங்கன்னு கேட்டிருக்கோம். இதில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போது உயர்கல்வித்துறை செயலாளர் தான் இதை பற்றி முடிவு பண்ண வேண்டிய ஆள். ஈக்குவலன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் முடிவு பண்ணக்கூடியது அவருக்கே சிண்டிகேட்லேயே சொல்கிறாங்க இதுக்கு அப்ரூவல் இல்லை, நாங்கள் அப்ரூவல் கேட்டபோது கொடுக்க முடியாதுன்னு டெப்பு சொல்லிட்டாங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கவுன்சில் சொல்லிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து 2 பேரை அனுப்புனோம். அவங்க போகும்போது நீங்கள் இந்த அட்மிஷனை ஜனவரி 2019 அகடமிக் இயருக்கு ஒரு அட்மிஷன் இருக்குல்ல, கேலண்டர் இயருக்கு, அதோட சேர்த்து நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னு சொன்னாங்களாம். ஒரு சட்டவிரோதமான காரியத்தை செய்ய சொல்லி எப்படி ஒரு ஸ்டாச்சுவரி பாடி ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அப்படி பண்ணாலும் அதுக்கு எந்த விதமான ரெகக்னைசேஷனும் கொடுக்கல. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு என்டையர், அதாவது 2018 அட்மிஷனுக்கு உள்ளதை பற்றி எல்லா பர்டிகுலர்ஸையும் படித்து பார்த்துட்டு சிண்டிகேட் கடைசி என்ன பண்ணியிருக்குன்னா இது அனுமதி வாங்கும் வரை நிறுத்தி வைக்கலாம் என்று முடிவாற்றப்பட்டது. அப்படின்னா ஒவ்வொரு சிண்டிகேட்லையும் எப்படி இதெல்லாம் இந்த பொருண்மைகளையெல்லாம் எப்படி படித்து புரிஞ்சுக்கிட்டு எப்படி அதுக்கு தீர்வு காண்றாங்கிறது நகைப்புக்குரியது. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படி இது மாதிரி பண்ண முடியும்? சிண்டிகேட் தீர்மானத்தில் 2018 அப்ரூவல் கொடுக்கல, இது மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் கேட்டோம் திரும்பவும் கொடுக்கல, இவங்களுக்கு சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே என்ன வருதுன்னா தீர்மானம் முடிவு என்ன தெரியுமா? இவங்களுக்கு நிறுத்தி வைக்கலாம், அரசு அனுமதி பெறும் வரை நிறுத்தி வைக்கலாம் என்று முடிவாற்றப்பட்டது. என்ன பைத்தியகாரத்தனம், என்ன அயோக்கியத்தனம் அது! இந்த ஸ்டூடெண்ட் பாதிக்கப்படுறவை யாரு? இதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை, நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டோம், ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாச்சு, எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் சிலோனில் போய் ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க, அதுக்கும் அப்ரூவல் இல்லை. ஏன்னா டெப்பை பொறுத்தவரை ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே தான் நடத்த முடியும், அதுக்கு நடவடிக்கை இல்லை. அதுக்கு அங்கே அப்ரூவல் வாங்கலை இவங்க. அதாவது அப்ரூவல் வாங்கலைன்னா ஒன்று சிண்டிகேட்டில் அந்த டிகிரி கொடுக்கறதுக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கணும், அது அப்ரூவல் வாங்கலை. அதுக்கு அடுத்தது தமிழ் வளர் மையம், தமிழ் பண்பாட்டு மையம்னு நடத்துகிறாங்க. டிகிரி கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு எப்படி பர்மிஷன் கொடுக்க முடியும்? ஸ்டாச்சுவரி கவுன்சில் தான் கொடுக்க முடியும். எந்த அரசாங்கத்துக்கும், மத்திய அரசு உட்பட எந்த அரசாங்கத்துக்கும் ஒரு டிகிரி கொடுக்கறத அப்ரூவ் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அரசுக்கிட்ட நாங்கள் அப்ரூவல் வாங்குகிறோம்,
அப்படின்றாங்க. கன்சர்ன் ஸ்டாச்சுரி கவுன்சில்கிட்ட தான் வாங்கணும். டிகிரி கொடுக்கணுன்னா யூஜிசி, அதை வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஓடிஎல் மோடில் நடத்தணும்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கவுன்சில். இதை பற்றியெல்லாம் கவலையே படல. இப்போ இந்த தமிழ் வளர் மையம் எதற்காக உருவாக்கப்பட்டது, அதனுடைய நிதி நிர்வாக மேலாண்மை நிதி என்ன இருக்குது, அதுக்கு எவ்வளோ பணம் வந்தது, எவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்கிறதெல்லாம் ஆர்டிஐயில் கேட்டிருக்கோம், கொடுக்கல. ரூசா ஃபண்டுன்னு வந்திருக்கு, ரூசா சிஸ்டம் ஸ்கீம் கீரை தமிழ் பல்கலைக்கழகத்து ஃபண்டு வந்திருக்கு, அதை நாங்கள் ஆர்டிஐயில் கேட்டோம், அதுக்கான எந்த தகவலும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து பொது தகவல் அலுவலருங்கிறவர் வெறும் பொது தகவல் அலுவலர் மட்டும் இல்லை, இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இருக்கிற அனைத்து முறைகேடுகளுக்கும் அவர் உடந்தையாக செயல்படுகிறார், இந்த தகவல்களை கொடுக்க மறுக்கிறார். இதுவை எல்லாமே வந்து முறைகேடுகள் தொடர்பான தகவல்கள், அதனால் அதை கொடுக்க மறுக்கிறார். இப்போது கவர்மெண்ட்டு 2012 ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இது வரைக்கும் பண்ணலை. இந்த சிண்டிகேட்டுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 3-4 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். 2019 ஃபைல் பண்ண பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்லையும் இது இருக்குது. இவங்களுக்கு ஏன் ஒரு ஆளை போட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஏன் இதை வெரிஃபை பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது? 30க்கும் அதிகமான நபர்கள், தகுதி இல்லாத நபர்கள் ஓஏவிலேருந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவங்க யாருக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட் சீட்டு ஒர்க்கு தெரியாது, டைப்ரைட்டிங் தெரியாது. இந்த சம்பளம் யார்கிட்ட இருந்து போகுது? அப்ரூவல் இல்லாத டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை அப்ரூவ் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் பண்ணியிருக்கணும். 4 டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் இல்லாத டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து சம்பளம் கொடுத்துட்டு இவ்வளோ நாள் அதை பற்றி கவலையே படாமல் இருந்துட்டு இப்போ கேட்டால் என்ன அர்த்தம்? அப்போ இது கிரிமினல் அஃபென்ஸ் இல்லை, இது வந்து நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா? இவங்க ஏற்கனவே பணியில் இருந்தாலும், அதாவது ஒருத்தர் வந்து பென்ஷனபிள் சர்வீஸில் அப்பாயிண்ட் ஆகிட்டாருன்னா அவர் டெம்பரரியாக பார்த்த காலத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தை எடுத்துக்கலாம், பென்ஷனபிள் சர்வீஸுக்கு எடுத்துக்கலான்னு ஜிஓ இருக்குது. ஆனால் அப்பாயின்மெண்ட் இட் செல்ஃப் ஆர் ரெகுலரைசேஷன் இட் செல்ஃப், இது வந்து அந்த செக் பீரியட் முடிஞ்ச பிறகு வந்த பிறகு அவங்களுக்கு எப்படி பென்ஷன் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இந்த பென்ஷன் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சுமையாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் இன்றைக்கி ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஒழுங்காக வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, ஒழுங்காக இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க முடியல. ப்ரமோஷனில் ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து பண்ணுறாங்க. அதாவது இதில் வந்து கிட்டத்தட்ட தமிழ் பல்கலைக்கழகம் நடக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 50 நபர்களுக்குள்ளே தான் இருக்காங்க. இவங்களுக்கு முறைகேடான பதவி உயர்வு, முறைகேடான நியமனம் அப்படின்னு கொடுத்து இவங்களுக்கு இதை கேட்கறதுக்கு யாரும் இதை பற்றிய தகவலே வெளியில் தெரியாது. ஏன்னா 10 வருடத்துலேருந்து 15 வருடம் ஒரே சீட்டில் இருக்காங்க. அப்பாயின்மெண்ட் ஆனதுலேருந்து பர்டிகுலர் சீட்டு தான், வேறு சீட்டே டிரான்ஸ்ஃபரே கிடையாது. அரசாங்கம் ஏதாவது கேட்டதுன்னா அவங்கள மட்டும் அழைச்சிட்டு போகிறாங்க விளக்கம் சொல்கிறதுக்கு. ஏன்னா வெளியில் யாரையாவது அழைச்சிட்டு போனாங்கன்னா உண்மை தெரிஞ்சு போயிடும், இந்த தவறுகள் அனைத்தும் வெளியில் தெரிஞ்சிடும், இது தெரியக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணன், ராஜராஜன் 2 பேரும் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார் இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேரும் பதிப்புத்துறையில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க. பதிப்புத்துறையில் அப்பாயின்மெண்ட் ஆகி பதிப்புத்துறையிலேயே பதிப்புத்துறை அச்சகம் பதிப்புத்துறை பணி மேம்பாட்டு குழுன்னு ஒரு குழு 96 அமைச்சு அவங்களுக்கு உதவி நெடலெச்சு பொறிவு இயக்குபவர் அப்படிங்கிற ப்ரொமோஷனும் கொடுத்துட்றாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அங்கே ப்ரொமோஷன் இல்லைங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, எப்போ மெயின் ஸ்கீமுக்கு கொண்டு வந்தாங்க, எப்போ இவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, எதுக்கும் வந்து சிண்டிகேட்லேயோ வேறு எதுலேயோ ரெக்கார்டு இல்லை. நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டோம், எதுவுமே ரெக்கார்டு இல்லை. அவங்கள என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து இதில் வந்து டைப்பிஸ்ட்னு சொல்லி திரும்ப இவங்களை வந்து உதவியாளர், கண்காணிப்பாளர், இப்போ ஏஆர் பொறுப்பு, அவங்கள தான் இப்போ எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ நிதி பிரிவுக்கு ஏஆர் யாருன்னா இது மாதிரி முறைகேடாக பதவி உயர்வு பெற்ற ஒரு நபர். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு யாருன்னா இதே மாதிரி முறைகேடான நியமனம் பெற்ற ப்ரமோஷன் பெற்ற ஒரு நபர். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த 40 பேர் சம்பந்தமான ஃபைலே கொடுக்கல, ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் எல்எஃப் ஆடிட்டிங்கில் ரெக்கார்டு ஆகிருக்கு, அதையும் கொடுக்கல. அதனால் இது எல்லாத்தையும் முழுமையாக விசாரணை செய்து இது எல்லாத்தையும் வேறு நபர்கள், அதாவது இந்த சீட்டுக்கே வேற ஒரு ஆள் போடணும். 15 வருடத்துக்கு மேலே இருக்கிறவங்கள எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வேற சீட்டு மாற்றம் செய்து, இருக்கை மாற்றம் செய்து அதன் பிறகு விசாரணை செய்ய வேண்டும். முழுமையாக அரசு கேட்கும் தகவல்கள் பேக் ஃபைலோடு கொடுக்கணும், கொடுத்த பிறகு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். சிண்டிகேட்டு 1.5 வருஷமாக நடத்தலை. எல்லா விஷயங்களும் சிண்டிகேட் மூலமாக முடிவு செய்யப்பட்டு தீர்மானிக்கப்பட வேண்டும். விசி இஸ் நாட் ஏ டிக்டேட்டர், அவர் ஒரு சர்வாதிகாரி இல்லை,
சிண்டிகேட் முடிவை மீறி இவர் பண்ணுறதுக்கு இவர் ஒரு சர்வாதிகாரி அல்ல, அந்த முடிவுகள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. எனவே இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரெண்டாவது, பணம், அதாவது நிதி தொடர்பான விவரங்களை பொறுத்தவரை இவங்க எல்லாத்தையும் கேட்குறாங்க, ஸ்டாச்சூஸில் என்ன பவர் இருக்குது எங்களுக்கு அப்படின்னு. நிதி மோசடி செய்யப்பட்டால் கிரிமினல் கம்ப்ளைண்ட் யார் வேணாலும் கொடுக்கலாம். நாங்கள் கிரிமினல் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறதுக்கு விசி மேலே பர்மிஷன் கேட்டிருக்கோம், அந்த பர்மிஷனே இன்னும் கொடுக்கல. பதிவாளர் மேலே பர்மிஷன் கேட்டிருக்கோம், பதிவாளரே கன்வீனராக இருக்கார் சிண்டிகேட்டுக்கு, அவர் சிண்டிகேட்லேயே இந்த பொருளை வைக்கிறாரா வைக்கலையானே தெரியல. இதெல்லாம் கேட்கறதுக்கு இது செயலாளரோ யாரும் சரியா இல்லை, அவங்களும் கேட்க மாட்டாங்க, கேட்குற எங்களுக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இந்த பல்கலைக்கழகம் என்னதான் ஆக போகுது, இதுக்கு என்னதான் முடிவு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. தமிழ் பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் ஆட்சிக்குழு கூட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறுகிறதுன்னு அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் பல முறை அறிவிச்சாச்சு, எதுவுமே நடக்கிறதில்ல. ஏன் இதுக்கு காரணம் என்ன? நிர்வாகமா இல்லை அரசா யாருங்கிறத எங்களால் முடிவு பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இந்த நிர்வாகம், ஒட்டுமொத்த நிர்வாகமும், அதாவது ஒரு எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் ஒரு என்ன வழக்கம் உண்டுன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுன்னு ஒன்று போடுவாங்க, ஒரு ஃபினான்ஷியல் இல்லை, அதாவது நிதிக்குழு கூட்டம் as per ஸ்டாச்சு ஆஃப் தமிழ் யூனிவர்சிட்டி வருடத்துக்கு 2 திருப்பமாவது நடக்கணும். சிண்டிகேட்டு 3 மாதத்துக்கு ஒரு திருப்பம் நடக்கணும். இது எதுவுமே நடைபெறவில்லை. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இப்போது அரசு கூட இடைக்கால பட்ஜெட் ஒன்று போடும், ஃபினான்ஷியல் பில்லுன்னு போடுவாங்க. அது இந்த மாதத்துக்கு அந்த ஃபினான்ஷியல் இயருக்கு செலவு பண்ணுறதுக்கு முன்கூட்டியே ஒப்புதல் வாங்கிக்குவாங்க. அது மாதிரி ஒரு பட்ஜெட் இவங்க போட்டு அதை நிதிக்குழுவில் ஒப்புதல் வாங்கணுங்க. நிதிக்குழுவே நடக்கலை. இந்த செலவுகளை எப்படி அனுமதிக்குது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இந்த செலவுகளை எப்படி அனுமதிக்கிறாங்க செலவு செய்ய? ஏன்னா பட்ஜெட் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, இவங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் செலவு பண்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ் யூனிவர்சிட்டியில் நிலவுகிறது. இப்போது ஃபினான்சியல் கமிட்டி ரெகுலராக நடக்கணும், ஒவ்வொரு இயரும் 2 திருப்பமாவது அட்லீஸ்ட் நடக்கணும். 3 மாதத்துக்கு ஒரு திருப்பம் சிண்டிகேட் மீட்டிங் நடக்கணும். ரெண்டாவது, இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை இந்த நிதி மோசடிக்கு, நிதி முறைகேடுகளுக்கு, நிதி பற்றாக்குறைக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க ஒரு எல்எஃப் ஆடிட்டிங்னு ஒன்று வச்சுருக்காங்க. எல்எஃப் ஆடிட்டிங், உடன் நிகழ் தணிக்கை பிரிவு, உள்ளாட்சி நிதி தணிக்கைத்துறை உடன் நிகழ் தணிக்கை பிரிவு அப்படின்னு. இந்த தணிக்கை என்ன பண்ணுதுன்னா, பணம் கொடுத்த பிறகு தான் அதை பற்றி இவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சம்பிரதாயமாக ஒரு தணிக்கை தடை எழுப்பப்படுகிறது. அந்த தடையை யாருமே பார்க்கறது இல்லை. இதை விட வேடிக்கை என்னென்னா, இந்த தணிக்கை தடையை இவங்க தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அனுப்புனேன் அப்படின்னு அந்த தணிக்கை அறிக்கையில் இருக்குது. செக்ரட்டரி கேட்டால் எனக்கு வரலன்றாரு, இவங்க கேட்டால் அனுப்பிட்டேன்றாங்க. இந்த லட்சணத்தில் தான் இந்த தணிக்கை தடைகளை, இந்த நிதி நிர்வாக சீர்கேடுகளை எப்படி மானிட்டரிங் பண்ணுறாங்க அரசாங்கம் அப்படிங்கிறது இருக்குது. இவங்க யாருமே எந்த மானிட்டரும் கிடையாது. இப்போ இதை பொறுத்தவரை ஒரு ப்ரொப்போசல் இடையில் வந்தது. இந்த யூனிவர்சிட்டியெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முக்கியமான காரணங்கள், முக்கியமான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, இந்த சம்பளம் எல்லாமே நீங்கள் ட்ரெஷரி மூலமாக கொடுக்கலாம். இது ஒன்றும் தேவையில்லாத ஒரு சுமை இந்த எல்எஃப் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது. நாங்கள் எல்எஃப் ஆடிட்டிங் அஃபீஷியல்ஸ் மேலே, ஏடி மேலேயும் ஜேடி மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக, கிரிமினல் குற்ற வழக்கு தொடர்வதற்காக அனுமதி கோரி இவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு. ஃபினான்ஸ் செக்ரட்டரியிலேருந்து இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. அந்த எல்எஃப் ஆடிட்டிங் பேப்பர் கேட்டால் எல்எஃப் ஆடிட்டிங்கில் இருக்குன்றாங்க. எல்எஃப் ஆடிட்டிங்கில் திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம், எந்த விதமான பதிலும் இல்லை. பேப்பர் எங்கே இருக்குன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படி தான் அந்த சூழ்நிலை இருக்குது. இங்கே ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காங்க தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு உள்ள. இந்த ஆஃபீஸில் இவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பர்டன் தான், எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். ஏன்னா இதனால் எந்த விதமான பயனும் கிடையாது. இது வரைக்கும் 100 கோடிக்கு மேலே தணிக்கை தடை இருக்குது. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா ஒரு நடவடிக்கையும் இல்லை, யாருமே நடவடிக்கை எடுக்கலை. அதனால் இந்த பணம் எல்லாத்தையும் இவங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட் அனைத்துமே எதில் கொடுக்கணும் அப்படின்னா ட்ரெஷரி மூலமாக கொடுக்கணும். ட்ரெஷரின்னா ப்ரீ ஆடிட்டிங் வந்துடுது. அவங்க இது சரியான முறையில் இருந்தால் மட்டுமே அவங்க சம்பளத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு பில்லு பெண்டிங்கில் இருந்துடுச்சு, ஆடிட்டிங்கில் இருந்துருச்சுன்னா அடுத்த பில்லு பாஸ் ஆகாது. அப்போ இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இவங்க எந்த விதமான தப்பும் இவங்க மனம் போனபடி தப்பு பண்ண முடியாது. இதை மாற்றணும். அடுத்தது, இந்த அனைத்து அப்பாயின்மெண்ட்டும் இதில் டிஆர்பி அப்பாயின்மெண்ட் இருக்கணும். அதாவது கல்வியாளர்கள் அப்பாயின்மெண்ட் எல்லாம் டிஆர்பி. இது நான் டீச்சிங் ஸ்டாஃபை பொறுத்தவரை இது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக எடுத்து இவங்க அப்பாயின்ட் பண்ணணும்.
அது மாதிரி பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்காது. இங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் யூனிவர்சிட்டியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாமே கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட். மெஜாரிட்டி ஆஃப் தி அப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் கம்பேஷனேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே தகுதியே இல்லாமலே மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் அதை நம்ம குறைய சொல்லலை. ஒரு குடும்பம் நெருக்கதியாக நிற்கும்போது, பாதியில் இறந்து போயிட்டாருங்கும்போது, அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை கொடுப்பதுங்கிறது மனிதாபிமான அடிப்படையில் சரியான ஒன்று தான். அதில் நம்ம மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் உள்ளே வந்த பிறகு எந்த வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணுறோமோ அல்லது என்ன ப்ரொமோஷன் வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதற்கான தகுதியை வளர்த்துக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஏன்னா இப்போ கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தவரை பர்சன்டேஜ் இருக்குது. ஒவ்வொரு போஸ்டிங்லேயும் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் கம்பேஷனேட் கிரவுண்டில் அப்பாயின்ட் பண்ணலான்னு இருக்குது. ஆனால் அதை மீறி அதிகமாக பண்ணியிருக்காங்க இங்கே. அதையும் கூட வெரிஃபை பண்ணணும். ரெண்டாவது, இந்த அத்தனை ப்ரொமோஷனும் அவங்களோட குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். அதை ஏன் செய்யாமல் இந்த அரசாங்கம், தமிழ்நாடு அரசு திரும்ப நீங்கள் அந்த பர்டிகுலர்ஸ் கொடுங்க, இந்த பர்டிகுலர்ஸ் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த சீட்டில் உள்ளவங்க அத்தனை பேரும் இந்த தவறுகளில் சம்பந்தப்பட்டவர்கள், இந்த தவறுகளினால் பயனடைந்தவர்கள். அவங்க எப்படி இப்போ கொடுப்பாங்க? தப்பாக வந்தவங்க எப்படி நான் தப்பாக வந்துட்டேன்னு அவங்க கொடுப்பாங்களா? ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? அதுக்கான ரெக்கார்ட்ஸை கொடுப்பாங்களா? இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரியும். ஏன் இந்த தமிழ்நாடு அரசுக்கு இதை பற்றியெல்லாம் தெரியலன்னு எனக்கு தெரியல. அவங்கள்ட்டேருந்து எப்படி அதை வாங்க முடியும்? என்ன கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்களா? இது வாங்கவே முடியாது. அதனால் அரசாங்கம் நேரடியாக இதில் தலையிட்டு முதல்ல இந்த அப்பாயின்மெண்ட் அத்தனையும் வெரிஃபை பண்ணணும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் இயர். ஏன் அப்படின்னா இது எத்தனை வருஷம் வேலை பார்த்துட்டாங்க அப்படின்ற மனிதாபிமான அடிப்படையில் இது அனைத்துக்கும் காரணம் அடிப்படை கரப்ஷனில் வந்தவங்க அந்த வேலையில் என்னைக்கு சேர்ந்தாங்களோ அன்னையிலேருந்து தப்பாகவே சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க எந்த ஹியூமனிடேரியன் கிரவுண்டில் எந்த லீனியன்ஸையும் இவங்க கிளைம் பண்ண முடியாது. இப்போ இந்த 40 பேர் அப்பாயின்மெண்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்லேயே செக்ரட்டரி தமிழ் வளர்ச்சித்துறை எழுதியிருக்காரு, இந்த அப்பாயின்மெண்ட்டு சட்ட விதிப்படியும் இது அனைத்து சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றியும் இது யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் விதிமுறைகளை பின்பற்றியும் கம்யூனல் ரொட்டேஷன் விதிமுறைகளை பின்பற்றியும் நடந்திருந்தால் மட்டுமே தமிழ்நாடு அரசு ஏற்பினை பெறும். இல்லை என்றால் இந்த பணி நியமனங்களுக்கு தமிழ்நாடு அரசு எந்த வகையிலும் பொறுப்பேற்காது அப்படின்னு. தட் இஸ் ஏ கண்டிஷனல் அப்ரூவல். அப்படி இருக்கும்போது இவங்க எங்கே கிளைம் பண்ணுவாங்க? கரப்டட் அப்பாயின்மெண்ட். இது மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்தையும் முழுமையாக ஆய்வு செய்யாமல் அரைகுறையாக பண்ணுறதுனால எந்த விதமான உபயோகமும் கிடையாது. இப்போ இவங்களை பொறுத்தவரை எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் தேவைப்பட்ட அப்பாயின்மெண்ட், அதாவது இந்த அப்ரூவ்டு போஸ்ட் எத்தனையோ அத்தனை போஸ்ட்டையும் ஃபில்லப் பண்ணணும். இன்னும் ஒன்று நம்ம விடுபட்டு போயிட்டு இந்த டெம்பரரி எம்ப்ளாயி அப்பாயின்ட் பண்ணாங்க பாருங்கள். அப்போது அதில் கோர்ட்டுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க, விட்டுட்டாங்க. 2017-18 எல்லா போஸ்ட்டுக்கும் அப்பாயின்ட் பண்ணியாச்சு, ஃபில்லப் பண்ணியாச்சு. இன்க்ளூடிங் செல்ஃப் ஃபைனான்ஸு, சுயநிதியில் தொலைநிலை கல்விக்காக போடப்பட்ட அப்பாயின்மெண்ட் வரைக்கும் ஃபில்லப் பண்ணியாச்சு. அந்த சமயத்தில் மட்டும் 100 பேர் டெம்பரரி அப்பாயின்மெண்ட்டு போட்டிருக்காங்க. அது விஜிலன்ஸ் என்கொயரியில் இருக்குது. இதெல்லாம் இவங்க சொல்லியிருக்கணும்ல, கவுண்டர் ஃபைல் பண்ணும்போது நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கணும்ல. இவங்களுக்கு எப்போ தேவை இருந்ததுங்கிறது எப்படி தேவை இருந்திருக்க முடியும்? இருக்கிற போஸ்ட் எல்லாமே ஃபில்லப் பண்ண பிறகு 100 பேருக்கான தேவை எங்கிருந்து வந்தது? அப்போ அந்த உண்மையை நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்கணும். இதை சொல்லலை. இதுபோல் அதான் நான் சொல்கிற ஆரம்பத்திலிருந்து இந்த வரப்போகிற சிண்டிகேட் 19ஆம் தேதி சிண்டிகேட் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த சிண்டிகேட்டை நடத்த வேண்டும். நடத்துவதற்கு இந்த சிண்டிகேட்லேயே சில விஷயங்களை தீர்மானிக்க வேண்டும். என்ன அப்படின்னா, இது தவறுக்கு காரணமான நபர்கள் மீது கிரிமினல் குற்ற வழக்கு தொடர வேண்டும் என்று ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அனைத்து அப்பாயின்மெண்ட் சம்பந்தமாகவும் ஆய்வு செய்ய ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போட்டு இந்த அப்பாயின்மெண்ட்டு இந்த மாதிரி ப்ரொமோஷன், தப்பாக ப்ரொமோஷன் கொடுத்தது, குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ப்ரொமோஷன் கொடுத்தது, ரிலாக்ஸேஷன் கொடுத்தது, ஒரு துணைச்சட்ட விதிகளில் இந்த குவாலிஃபிகேஷன் தான் வேணும்னு இருக்குது. ஒருத்தருக்கு எதுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க? ரிலாக்ஸேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்ரூவ்டு இதில் அது மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க யாரும் வேலைக்கு ஆள் இல்லையா? இல்லைன்னா ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்தது இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அதுங்க எல்லாம் எத்தனை வருடத்துக்கு முன்னே கொடுத்துருந்தாலும் ரிவர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுத்த சேலரியை ரெக்கவரி பண்ணணும்.
எல்லாரோட அப்பாயின்மெண்ட்டும் எந்த தேதியில் நடைபெற்றது, அவங்களுக்கு பென்ஷனபிள் சர்வீஸா நான் பென்ஷனபிள் சர்வீஸா அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதை வரையறுத்து அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்குறதா இல்லையாங்கிறதையும் முடிவு பண்ணணும். அதுக்கடுத்து அப்பாயின்மெண்ட் எல்லாம் டிஆர்பி மூலமாகவும் நான் அகடமிக் அப்பாயின்மெண்ட் எல்லாம் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவும் போடணும். அனைத்து டிகிரிகளும் அப்ரூவல் இருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். அது கல்வியாளர் குழு, உயர்கல்வித்துறை அதை செய்ய முடியும். உயர்கல்வித்துறை ஈக்குவலன்ஸ் கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டியை அமைச்சு இதில் கொடுத்துருக்க இதெல்லாம் பண்ண முடியுமா, இவங்க எல்லாம் அப்ரூவ்டு டிகிரியா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். இது எல்லாத்தையும் செய்து இந்த சிண்டிகேட் முழுமையாக தமிழ் பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். மாறாக இது ஒரு சம்பிரதாயத்துக்காக நடத்தப்படும் சிண்டிகேட் என்றால் இந்த சிண்டிகேட்டினாலையும் இப்போ அரசு இப்போ கொடுக்குற நெருக்கடினாலையும் எந்த பயனும் இல்லை. அடுத்ததாக இந்த டாக்குமெண்ட் அத்தனையும் எல்லாத்துக்கும் பேக் டாக்குமெண்ட்டு வாங்கணும். பேக் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும். இவங்க நிச்சயமாக கொடுக்க மாட்டாங்க. அதை அப்படி இல்லைன்னா இந்த பெரும்பாலான டாக்குமெண்ட்டுகள் அழிக்கப்பட்டிருக்குமோ என்ற சந்தேகம் கூட ஏற்படுகிறது நமக்கு. ஏனென்றால் ஏன் குறிப்பிட்ட நபர்களை தவிர வேறு நபர்களை ஒரு குறிப்பிட்ட இருக்கைகளில் இருக்கை மாற்றம் செய்யாமலே தொடர்ந்து பணி செய்ய அனுமதிக்கிறீர்கள்? அதில் ஏதோ தவறு இருப்பதனால்தானே அந்த அது மாதிரி தொடர்ச்சியாக ஒருவரை பணியமர்த்த வேண்டிய தேவை எழுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன லீனியன்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த சீட்டில் உட்காந்துருக்காங்க, இதெல்லாம் வெரிஃபை பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இது அனைத்தையும் செய்தால் மட்டுமே தமிழ் பல்கலைக்கழகத்தை காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் தமிழ் பல்கலைக்கழகத்தை அந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. நன்றி, வணக்கம்.